மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. இந்த துறைக்காக கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு 23,357 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ என்னென்னதுக்கெல்லாம் இவங்க செலவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் கோல்டு மோதிரம் வழங்கப்படும். இந்த ஒரு விஷயத்துக்காக 560 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த ஒரு ஆண்டுக்கு மட்டும். தமிழ்நாடு முழுவதும் அதிகமான முதியோர்கள் இருக்காங்க. 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் வைக்கப்படும். இந்த மையங்களுக்காக 33 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாவே தாய் கேர் அப்படின்ற பேர்ல சேவை மற்றும் உதவி மையங்கள் இது பிரெக்னண்டா இருக்க பெண்களுக்காக ஸ்பெஷலைஸ்டா உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்காக 23 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மையம் கிளை, அதாவது கிராமப்புற மக்களுக்காக அரசு தொலை மருத்துவ பராமரிப்பு அமைப்பு அப்படின்ட்டு பயிற்சி பெற்ற டாக்டர்ஸை வச்சு 5 மையம் தமிழ்நாடு முழுக்க இந்த வருஷம் மட்டும் உருவாக்க போறாங்க. அது கூடவே ஆரம்ப சுகாதார மையம் மற்றும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மூலியமா 200 கிளைகள் உருவாக்கப்படும். மீடியாஸ் மூலியமா மேலும் 1000 மையமும் கொண்டு வரப்படும். இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 18.5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கேன்சர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதல் தொடர்பு மையமா 5 மண்டல புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனையை தொடங்க போறாங்க. இந்த நிறுவனம் கேன்சர் பத்தியும் ரிசர்ச் பண்ணும். அண்ட் இதுக்காக 10 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதர செலவுகளுக்காகவும் மருத்துவமனையில் மருந்துகள் வாங்கறதுக்காக மட்டுமே 100 கோடி நிதி ஒதுக்கிடப்பட்டிருக்கு. டோட்டலா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்காக கிட்டத்தட்ட 23,357 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் நிறைய நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.